என்னது மன்னர் காலத்துல ஃப்ரீயா ஹோட்டல்லாம் கட்டி வச்சிருந்தாங்களா? அட ஆமாங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்களா, இதுதாங்க மன்னர் காலத்து ஃப்ரீ ஹோட்டல். இதோட பேர் பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கர் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல வழிப்போக்கர் மண்டபம் கண்டிப்பா உங்க ஊருக்கு பக்கத்துலயும் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பார்த்தும் தெரியாம போயிருக்கு உங்களுக்கு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அந்த போற பாதைய வந்து பெருவழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதையில போறதுக்கு உங்களுக்கு நிறைய நாட்கள் ஆகும். இப்ப போல வந்து ஸ்பீடான டிரான்ஸ்போர்ட்லாம் அந்த காலத்துல இல்ல. அப்போ வந்து நிறைய நாள் எடுக்கும்போது இரவு தங்கறதுக்கு இது போல வழிப்போக்கர் மண்டபம் அந்த காலத்துல மன்னர்கள் கட்டி வச்சாங்க. இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெருவழி பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு இடத்துல இது போல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளம் இருக்கும். அவங்க பயணிக்கும் போது இரவு நேரத்துல ஓய்வு எடுக்கணும்னா இந்த மண்டபத்துல தங்கிப்பாங்க. பக்கத்துல இருக்க குளத்துல வந்து நீர் அருந்துவாங்க. சில இடங்கள்ல இது போல வழிப்போக்கர் மண்டபத்துல உணவுலாம் பரிமாறுனாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. பாருங்க, நம்ம மன்னர்கள் அந்த காலத்துல வழிப்போக்கர்களுக்கு எவ்வளவு வசதிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பாக்குற இந்த வழிப்போக்கர் மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விழுப்புரம் செஞ்சிக்கு போற வழியில பாலப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கு. இந்த பாதை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சோழ தேசத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரு வழி பாதையா இருந்திருக்கு.